மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, சமீபத்துல ஒரு செய்தி படிச்சேன். ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு வியப்பாவும் இருந்தது. அந்த செய்தியை நீங்க எத்தனை பேர் படிச்சீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த செய்தி மூலமாக நம்ம எப்படி இதுல சில விஷயத்த கத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற நோக்கில் தான் இந்த பதிவு. என்ன செய்தினா, மும்பைல ஆட்டோ டிரைவர் பொதுவா ஆட்டோ டிரைவருக்கு வருமானம் எப்படி வரும்? ஆட்டோ ஓட்டுனா தான் வரும். ஆட்டோ ஓட்டாமையே ஒரு ஆட்டோ டிரைவர் மாதம் 5ல இருந்து 8 லட்சம் வரைக்கும் ஆட்டோ வைத்து சம்பாதிக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் அது. அது எப்படிங்க ஆட்டோ ஓட்டாமையே ஆட்டோ வச்சு எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மும்பையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதகரம் வந்து விசா எடுக்கிறவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வர்றவங்க மொபைல் போனு, பேக்கு எதுவுமே கொண்டு போகக்கூடாது. அதை சேஃப்டியா வைக்கிறதுக்கு லாக்கர் வசதியும் அங்க கிடையாது. யார்கிட்ட கொடுத்துட்டு போறது பாதுகாப்பா? கூட யாராவது வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. தனியா வராங்கன்னா அவங்களுக்கு பெரிய சிக்கல். யாரை நம்பி இதை கொடுத்துட்டு போறது? போனு, பேக்கு அதெல்லாம் அப்படின்னு ஒரு சிக்கல் இருந்தது. இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆட்டோவை ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்க பேக்கு, போன் இங்க கொடுத்துட்டு போங்க, நான் பாதுகாப்பா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு 1000 ரூபாய் ஒரு நபருக்கு அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ண துவங்கியிருக்காரு. பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு நாளைக்கு 20ல இருந்து 30 கஸ்டமர் அவருக்கு கிடைப்பாங்களாம். அப்ப பெர் டே அவருடைய வருமானம் பாத்தீங்கன்னா 20,000 இருந்து 30,000. வருஷத்துல பார்த்தா 5ல இருந்து 8 லட்சம் வரைக்கும் அவரு ஆட்டோ ஓட்டாமையே ஆட்டோ வச்சு சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை தான் நான் படிச்சேன் நண்பர்களே. இது ஒன்னும் வியப்பு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பாருங்க பட்டுன்னு ஒரு ஆட்டோ டிரைவர் ஆட்டோ வச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்க பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கு. மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அதன் மூலமா நமது வருமானம் உயரும் அப்படிங்கிறத சரியா கணிச்சு பண்ணியிருக்காரு பாருங்க. அங்கேதான் வியப்பு. இது நம்ம தொழிலையும் சில பேர் பின்பற்றாங்க நண்பர்களே. மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முகவர்கள் நம்ம தொழில்ல பெரிய அளவுல ஜெயிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பரத் பரேக் அப்படின்னு இந்தியாவில் உடைய ஒரு முன்னணி முகவர். அவருடைய ப்ராஸ்பெக்டிங் உத்தி எதை பின்பற்றி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பயும் பின்பற்றிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெத்து செய்தி, இறப்பு செய்திகள் பேப்பர்ல வரும். இறப்பு செய்தி பேப்பர்ல வர்றவங்களுக்கு அந்த வீட்டுக்கு போய் அவர் ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருக்காரா, உங்களுக்கு சர்வீஸ் தேவையா அப்படின்னு அந்த ஒரு இழப்பை சமாளிக்க முடியாம தத்தளிக்கக்கூடிய அந்த குடும்ப சூழல்ல அந்த சூழல் அறிந்து உதவுறதுனால பாத்தீங்கன்னா, அவருக்கு அதன் மூலமா மிகப்பெரிய ப்ராஸ்பெக்டிங் சோர்ஸா எனக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப சமீபத்துல இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இறப்பு சம்பந்தமான செய்திக்கு நான்
இலவசமாவே உங்களுக்கு பேப்பர்ல விளம்பரம் பண்ணி தரேன் அப்படிங்கிற சேவையும் அவர் துவங்கி இருக்கிறதாக நான் வந்து கேள்விப்பட்டேன். அதே போல சில பேர் பாத்தீங்கன்னா, குழந்தை அந்த பிரசவ ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு லிங்க் வச்சிருப்பாங்க. குழந்தை பிறந்த உடனே சில்வர் ஸ்பூனு, அந்த ஒரு கிண்ணம், அந்த ஒரு விரிப்பு, அதெல்லாம் ஒரு கிஃப்டா, அன்பளிப்பா அவருடைய விசிட்டிங் கார்டை பின் பண்ணி ஒரு முகவர் கொடுப்பாராம். அது மூலமா அவருக்கு நிறைய ப்ராஸ்பெக்டிங் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடியவரா இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் என்பத பல சந்தர்ப்பத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா அதை நம்ம செயல்படுத்துறோமா அப்படிங்கறதுதான் கேள்வி. இந்த உதாரணத்துக்கு இந்த ஆட்டோ டிரைவர் எடுத்துக்கிட்டோம்னா அவர் என்ன மாதிரி செயல்படுறாரு. எத்தனையோ பேர் மும்பைல இருப்பாங்க, பெரிய பெரிய படிச்சவங்களா இருப்பாங்க. யாருக்குமே தோணாத ஒரு சின்ன யுத்திகள் மூலமா அவர் அந்த அளவுக்கு அவருடைய வருமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இதுல இருந்து நாமும் பாடம் கற்றுக்கொள்வோம். பிரச்சனையை தீர்ப்பவராக நாம் இருப்போம். அதன் மூலமாக நமது வணிகத்தை பெருக்குவோம். மீண்டும் இது போன்ற பல்வேறு முக்கியமான செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், ரிட்டையர்ட் எஸ்பிஏ மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் சிஇஓ. நன்றி நண்பர்களே, சந்திப்போம், சாதிப்போம்.